நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஹalleluya. We praise you Jesus God. We praise your holy name Jesus. நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, துதிகளை செலுத்துவோமா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவர் அப்பா. ஓ எங்களுடைய எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் நீர் ஒருவருக்கே அப்பா, ஒருவருக்கே அப்பா. நீரே எல்லாத்துக்கும் பாத்திரராகிய தேவனாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய சத்தம் உயரட்டும். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்பா சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. நடத்தி வந்த வழிகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் நல்லவர் என்பதினாலே நாங்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை அப்பா. நீர் நல்லவர் என்பதினால் நீர் எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. ஓ அது எத்தனை உண்மை அப்பா, எத்தனை உண்மை, எத்தனை உண்மை அப்பா. ஆராதனையில் அப்பா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா, பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. பலிபிடத்திற்கு நேராக வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை எல்லாம் ஒரு விசை கூட கழுவி சுத்திகரிப்பீராக அப்பா. இசோப்பினாலே கழுவும் அப்பா, அப்பொழுது நான் சுத்தமாவேனே. ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக அப்பா. உமக்கு உகந்த தூய பலியா இந்த ஆராதனை செலுத்த உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நீ கேளுங்களேன். அப்பா இறங்கி வருவீராக அப்பா. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் சொல்லுங்களேன். நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இன்று நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் போடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் போடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி. அப்படியே துதிக்க பார்க்கலாம். அவர் வந்திடுவார். உங்கள் துதிகளை கேட்டு அவர் வந்திடுவார். தேவ பிரசன்னமே. Thank you Jesus. Thank you for your presence Jesus. வந்திடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் போடுதே. தேவனின் மகிமை
அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை மூடட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தையை மூடட்டும் அப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தினால விலக்கி போடுகிறோம் அப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. எல்லா சுகவீனங்கள் மாறட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வருவது எங்களுக்கு பலனா இருக்கிறதப்பா. பலனா இருக்கிறதப்பா. விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்வீராக அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? இந்த காலை வேளையிலும் 6 மாதம் முடிந்து 7வது மாதம் ஆண்டவர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நன்றி, நன்றி. இனிமேலும் அவர் நம்மளை நடத்துவாராக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி எப்பவும் போல் இல்லாமல் நல்ல உற்சாகமாக. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கை தூக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நல்லா சிரிச்சுட்டே மன மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுங்களேன். நான் சாலமோன் ஞானி அவர் எழுதுகிறாரு, மன மகிழ்ச்சி உங்களுடைய முகமலர்ச்சியா. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா. அப்போது மனதில் இருக்கிற மகிழ்ச்சி உங்களுடைய முகத்தில் தெரியும். அதுதான் தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குல்லன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதுதாங்க, உங்கள் ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் உண்மையாகவே மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இல்லையானா. அதனால் எல்லா துக்கத்தையும் மறந்து எல்லா கவலைகளையும் மறந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கைகளை தட்டி ஆவியானவரே உம்மை உயர்த்துக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நல்லா கைகளை தட்டுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமது செய்கைகளினாலே என்னை மகிழ்ச்சியாக்கினேன். உம்முடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவே. ஓ அல்லேலூயா கர்த்தர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எக்காலமும் நல்ல கைத்தாளம் முழங்கிட. ஓ எக்காலமும் என் தேவன் அவர் மாறாதவர். ஓ உயர்த்தி பாடுகிறோம். மறுபடியும் சொல்லுவோமா? தம்பூரோடும் தம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினாலே நம்மளை கழுவின தேவன். ஓ என்னை கழுவினீரே. எக்காலமும் எக்காலமும் கைத்தாளமும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமே. எக்காலமும் எக்காலமும் என் தேவன் அவர் மாறாதவர். ஓ உயர்த்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாதி ராஜனாமே சுராக பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியும். மறுபடியும் சொல்லுவான், பிள்ளைகளே. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எல்லா வாலிபர்களும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஓ இருக்கிற அந்த ஒரு வாழ்வு, ஓ அதையே நான் உமக்காக தருகிறேன் அப்பா. இப்போ பெரியவர்கள், பெரியவரே பிரபுக்களே, தேவனை உயர்த்துக்க பார்க்கலாம். ஓ உம்முடைய நாவின் அதிகாரத்தினால ஓ அவருக்காக கொடுத்து துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனா, ஓ இஸ்ரவேலின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். பொழியதனை எங்களுள்ள மாளித்தோரை
நடத்தி வந்த பாதையை நினைத்து பார்த்தோரை துதியுங்கள் வல்லவராய். தேங்க்யூ அப்பா. நடத்தி வந்தவரை துதிக்கிறோம். எல்லோரையும் வெறுமையாய் தள்ளுகிறவர் அல்ல. இப்போ சொல்லுங்களேன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயம். அவர் நித்திய புயமே என்னுடைய ஆதாரம். உமக்கு நன்றி. எதனால் இழுத்து கொண்டார்? இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி என்னை எப்படி நடத்தினார் இந்த தேவன். ஆனாதி தேவனும் அடைக்கலமே ஆதாரமே. ஆனாதி தேவன் கிருபை கூர்ந்து மனதுருகும் தேவ அன்பே. கிருபை அவர் நம்ம இடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாருங்க? அவருடைய அளவில்லாத கிருபையை பொழிந்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். மறுபடியும் சொல்லுமா, கிருபை கிருபை கூர்ந்து மனதுருகோ. அப்ப ஏற்பட்ட நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கிருபை கிருபை கூர்ந்து மனதுருகோ. நன்றி அப்பா, நீங்கள் மேல் பாடின கிருபைக்காக நன்றி. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் அவர் கடைசி வரைக்கும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள என்னை நடத்துவார். என்னை நடத்துவார் கடைசி வரை நடத்துவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே நித்திய புயங்களும் ஆதாரமே. சொல்லுங்க, உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியம், எனக்கு கிடைத்த சிலாக்கியம் அப்பா. என்னை நீதிமானாக்கினீரே. ஓ அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடி. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நீதிமானுக்கு அவரே அடைக்கலம். உயர்த்தி பாடுவோமே. தெரிந்த பாடல் தானே டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. எல்லோருடைய வாய்களும் திறக்கட்டும். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் சட்டையின் கீழ்
சொல்லுவோமா? பாதங்களில் இடராதபடி திருவார் அவர் சேர்க்கை கீழ் அடைக்கலம் புகவே சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சொல்லுங்களேன். என்னோட சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் உத்தரவு கொடுத்தாரே, இக்கட்டைகளிலிருந்து விடுவித்தாரே, என்னை விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து நன்றி. அவராலே சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. அவரே நான் உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன். எல்லாரும் இருக்கடத்தில் எழும்பி நின்று சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை மகிமைக்கு துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜாவே ஒருவருக்கே அப்பா எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான ஒருவருக்கே அப்பா, ஒருவருக்கே. அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை உமக்கு அப்பா, ஒருவருக்கே அப்பா ஆராதனை. என்னை சுமந்த ஒருவருக்கே, என்னை தாங்கின ஒருவருக்கே, ஓ என்னை தோளில் சுமந்து என்னை நடத்தி சென்றீரே ஒருவருக்கே ஆராதனை உமக்கு ஒருவருக்கே அப்பா. வந்த வழிகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ நடத்தி வந்த பாதைகள் ஏராளம் அப்பா, ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. பலவீன நேரங்கள் கிருபை தந்தீர. எத்தனை பேரால் உண்மையா சொல்ல முடியும்? கடந்த மாதம் முழுவதும் எல்லா பலவீனங்களிலும், ஓ எல்லா மரண படுக்கையிலும் உம்முடைய கிருபை தந்து எனக்கு பலனை தந்தீரே. அவர் இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் அவரே என்னுடைய பலன். சொல்லுங்களேன், இயேசு ராஜா என் பலனானி. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி கடைசியாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We worship you Jesus. ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ ஆராதனை. இப்படி சொல்லாம தோள் மீது சுமந்தீரையா, என்னை தோள் மீது தோள் மீது சுமந்தீரையா, என்னை தோள் மீது. நடக்க முடியலன்னு சொன்னப்பலாம் தோள் மீது தோள் மீது. ஆமா அப்பா, அந்த அன்பை எண்ணி நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தோள் மீது சுமந்த தேவனுக்கு உங்க கைகளை தட்டி நல்ல முழு பலத்தோடு, ஓ என்னை தோளில் சுமந்த தேவனே, என்னை தோளில் சுமந்த தேவனே, ஆச்சரியமாய் நடத்தி செல்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்தி செல்கிற தேவன். எங்களுடைய பலன் எல்லாம் நீர்தானப்பா, எங்களுடைய பலன் எல்லாம் நீர்தானப்பா. ஒருவேளை பலவீனத்தோடு நம்ம வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய சமூகத்தில் வர உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவராலே நிறைவான பலனை தருவார். அவர் உங்களுக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன்
பூரணமாய் விளங்கட்டும், பூரணமாய் விளங்கட்டும். நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்களேன். பார்க்கலாம், நன்றி சொல்லுங்களேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த புதிய மாதத்தை காண செய்த தயவிற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆச்சரியமான வழியிலே நடத்தி சென்றீரே அப்பா, நன்றி நன்றி. கடந்த மாதங்கள் முழுவதும் வாக்குத்தத்தம் தந்து எங்களை தேற்றி, ஓ நீர் தந்த நல்வார்த்தையின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீரே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. வந்த வழிகளை நினைத்து பார்க்கிறோம் அப்பா, கண்ணீரால நன்றி சொல்லுகிறோம் அப்பா, கண்ணீரால நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய வியாகுகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா, எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. ஆவியானவர், நீர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டப்பா, நீர் எங்கேயோ அங்கே சுகம் உண்டப்பா, நீர் எங்கேயோ அங்கே வழிகள் திறக்கும் அப்பா, அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும் அப்பா. அவரே உங்களை விசாரிக்கிறபடியா உங்கள் குறைகளை எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக செலுத்துங்க. மனிதருக்கு முன்பதாக செலுத்தாதீங்க. பதில் தருகிறவர் அவர், உங்கள் தலையை உயர்த்தி வைப்பவர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரால நன்றி சொல்கிறோம் அப்பா. எவ்வளவோ கண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்த போதும் அப்பா, எந்த மனிதர்களும் துடைக்கவில்லை அப்பா. அதை எங்கள் இருதயத்தின் காயத்தை எந்த மனிதர்களும் ஆற்றவில்லை அப்பா. நீரே என்னுடைய ஆத்துமனேசர், நீரே என் அருகில் வந்து உம்முடைய அழகான கரத்தினால், உம்முடைய காயப்பட்ட கரத்தினால எங்களை சுகப்படுத்தினீர் அப்பா, எங்களை சுகப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர் அப்பா. அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கண்ணீர் கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீ, கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டே. ஒருவருக்கே அப்பா, தேவா உமக்கே எல்லா துதி கணமோ மகிமை ஒருவருக்கே அப்பா. Thank you Jesus. உமக்கே அவரை துதிக்க துதிக்க எல்லா பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. துதி கண துதியோ கணமோ உமக்கே, தேவா உமக்கே மகிமை கணமோ உமக்கே, தேவா. அனுதினமும் கிருபை தந்து நடத்தினாரே, கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திர. வரிகளை உணர்ந்து உம் கரங்களால் என்னை காத்து கொண்டிரே ஸ்தோத்திர. எத்தனை உண்மை அது, எத்தனை உண்மை. உம்முடைய கிருபை தந்து கிருபைக்கு தகுதி இல்லதான்ப்பா, தகுதி இல்லாத எனக்கு கிருபை தந்திரே அப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. கைகளை உயர்த்தி எல்லா துதியோ துதியோ கணமோ ஒருவருக்கே அப்பா, ஒருவருக்கே ராஜா உமக்கே, தேவா உமக்கே எல்லா மகிமை மகிமை கணமோ எல்லா சூழ்நிலை மாறட்டும். அவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் நம்மளை உயர்த்தட்டும். ஓ சோதனை சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர். எத்தனை ஓ வேதனை என்னில் வந்த போது எத்தனை பேரால சொல்ல முடியும்? உண்மையா சொல்லுங்களேன். சோதனை வந்தது, ஆமாப்பா. சோதனை என்னை சூழ்ந்தது உண்மைதான்ப்பா. ஓ
என்னை சூழ்ந்தது உண்மைதான், மனதில் வேதனை வந்தது உண்மைதான்ப்பா. அதிலும் நான் உம்மை உயர்த்துவேன். எதுவும் என்னை அணுகாமல் துதியும் கனமும் எல்லாம் எதுவும் என் ஆத்துமாவை சேதப்படுத்தவில்லையே, அதற்காக உம்மை துதிக்கிறேன். எல்லா துதியும் ஒருவருக்கே அப்பா. நீங்க சொல்லுங்களேன், துதியும் கனமும் கனமும் எல்லாம். கைகளை உயர்த்தி அவருக்கே துதி, அவருக்கே எல்லா மகிமை. சத்தத்தை உயர்த்தி எல்லா துதியோ கனமும் உமக்கப்பா. நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நீர் தூக்குகிறீர் அப்பா, நீர் தூக்குகிறீர். அது உண்மை அப்பா, அது உண்மை. நாங்கள் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. குழியிலே தள்ளப்பட்டோம், குழியிலே போடப்பட்டோம். எந்த மனிதனுடைய கரம் எங்களை உயர்த்தவில்லை அப்பா, எங்களை தூக்கவில்லை, எங்களுக்கு உதவி செய்யவில்லை அப்பா. ஆனா எனக்காக பரத்திலிருந்து ஒரு கரம் வந்து இறங்கியது. எனக்காக பரத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வந்து கை கொடுக்கல, குனிந்து தூக்கினார். என்னுடைய கரத்தை அவர் குனிந்து தூக்கினார். அவர் எனக்காக தாழ்ந்து என்னுடைய கரத்தை பிடித்து என்னை தூக்கி எடுத்தார். சொல்ல முடியுமா? குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, இந்த நிலைமையில் இருக்கிறப்பா. பெரியவனாக்கி உண்மையாய் சொல்லுவோமா? என்னை அவர் குனிந்து தூக்கினார், குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே அப்பா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினதே அப்பா. இந்த நல்ல தேவனை நான் எங்கேயும் பார்க்கல. இப்போ நான் உணர்ந்து கொண்டேன், நீர் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லையப்பா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உந்தனின் மாறா அன்பை. அந்த அன்பை நான் எப்படி மறக்க முடியும் சொல்லுங்களேன்? நீரின்றி வாழ்வே இல்லை, நான் இப்போ உணர்ந்தேனப்பா. வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உந்தனின். கடைசியாய் கைகளை உயர்த்தி அவருக்கே எல்லா துதிகணம் அவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லா துதியோ ஒருவருக்கே அப்பா. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என்னை இதுவரைக்கும் காத்த தேவன், புகழும் மேன்மையும். நல்ல கைகளை தட்டி அந்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. விழுகிற எங்களை, மடங்கடிக்கப்பட்ட எங்களை நீர் தூக்கி எடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி, உமக்கே எல்லா துதி அப்பா. எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை உயர்த்த நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற நிச்சயம் எங்களுக்கு இருக்கு அப்பா. உடைய நாம மகிமைக்கென்று எங்களை உயர்த்துவீராக அப்பா. மீதியான நேரத்தை உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus.
என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் வா தெய்வம் நீரே, நன்றியோடு. நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒருவருக்கே நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் காணிக்கை செலுத்தினவர்கள் கைகளை தட்டி, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அழித்தவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அழித்தவர். நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. கரத்தால் நீர் என்னை தாங்கி, நீரும் சிறகாலை மூடி காத்தீர். கரத்தால் நீர் என்னை தாங்கி, நீரும் சிறகாலை மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும். நீரன் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பயம் இல்லப்பா. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருப்பதே. ஓ, நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. Thank you Jesus. நம்மளுக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறுகிறது. 3 ஆராதனை நம்ம சபையில் வைத்து நடைபெறுகிறது. முதலாவது ஆராதனை காலை 6:30 மணியிலிருந்து 8:15 வரை. இரண்டாவது ஆராதனை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். சபையார் யாவும் அன்புடன் கலந்து கொள்ளும்படி, உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் சண்டே கிளாஸ் காலை 10:45 முதல் 12 மணி வரைக்கும் சண்டே கிளாஸ் ஆராதனை முடிவில் நடைபெறும். டீன் சர்வீஸ் 10:45 முதல் 12 மணி வரைக்கும் காலையில் நடைபெறும். பாய்ஸுக்கு போதகரையா வீட்டில் நடைபெறும். கேர்ள்ஸுக்கு சர்ச்சில் வைத்து நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கீபோர்ட் கிளாஸ் அண்ட் ட்ரம்ஸ் கிளாஸ் மாலையில் 3 மணியிலிருந்து 5 மணியில் இந்த மாதத்திலிருந்து அது கண்டினியூ செய்யப்படுகிறது. கேசல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வைத்து நடைபெறுகிறது. விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்கிறோம். உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் காலை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நடைபெறுகிறது. உபவாசத்தோடு வந்து சபைக்காகவும் தேசத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை T4 லீடர்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கிறது. மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் எல்லா லீடர்ஸும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு 11:28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11:28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று வேத வார்த்தையை கனப்படுத்தும் விதமாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் வேகமாக எழும்பி நின்று சேர்ந்து வாசித்து தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 11:28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் ஒருமித்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். 28வது வசனத்தை மாத்திரம் மீண்டுமாக ஒரு முறை சேர்ந்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி கண்களை மூடி அவருடைய இளைப்பாறுதலினாலும் தேறுதலினாலும் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் தேவன் நிரப்பும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தில். ஆற்றிடுமே எங்களுடைய காயங்களை எல்லாம், ஆற்றிடுமே காயங்கள் அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடோ
மாச எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்க உள்ளங்கள் எல்லாம் உடைய இளைப்பாறுதலால் நிரம்பட்டும். இடமாச எங்கள் உள்ளம் இப்போ இறங்கி வாரும். இந்த இடமாசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாரும். ஆண்டவரே, எங்க இருதயங்கள் எல்லாம் உம்முடைய இளைப்பாறுதலால் நிரம்பட்டோம்பா. இந்த ஆராதனையில வந்து இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவராவது வந்த வண்ணம் அல்ல, உம்முடைய இளைப்பாறுதலால் நிரப்பப்பட ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலால் எங்க இருதயங்கள் எல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே. அதுவே எங்களுடைய ஜெபமாக வாஞ்சையாக இந்த காலை நேரத்தில் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையினால் எங்கள் இருதயங்களை நிரப்புவீராக. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீரே. உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் இருதயங்கள் எல்லாம் திறந்தருளுவீராக. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். மத்தேயு 11:28 முதல் 30 வரை உள்ள இந்த வார்த்தைகளை 1ஆம் தேதி அதிகாலையில் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தெய்வீக இளைப்பாறுதலை தருகிறவராக, த மந்த் ஆஃப் டிவைன் ரெஸ்ட், நம்முடைய குரூப்ல போட்டிருப்போம், நீங்க பார்த்துருக்க கூடும். a month of divine rest, தெய்வீக இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கிற பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த ஜூலை மாதம் நமக்கு இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் கேட்போம். தேவன் யாருக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார்? எல்லாருக்கும் தருவேன் என்று சொல்லவில்லை. யாருக்கு தருவேன் என்று சொல்லுகிறார்? ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். யார் வருத்தத்தோடு, யார் பாரத்தோடு இருக்கிறார்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தெரிந்தோ தெரியாமலையோ சரியாக இந்த வசனம் நமக்கு 7வது மாதத்தில் வந்து இருக்கிறது. நான் 1ஆம் அதிகாலை ஜெபத்துல சொன்னேன், தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது 1ஆம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 6 நாட்கள் தேவன் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் படைக்கிறார், எல்லா வேலைகளையும் செய்கிறார். வானம், பூமி, மரம், செடி, கொடி, இப்படி எல்லா காரியங்களையும் 6 நாட்களில் படைத்து முடித்து விட்டு 7வது நாளில் தேவன் என்ன பண்றாரு? ஓய்ந்து இருந்தார். 7வது நாளில் ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா? நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு ஓய்வு தேவையா? அவர் நம்மை போல மனிதன் அல்ல, நம்மை போல இளைப்பு களைப்பு இது எதுவும் அவருக்கு கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ 6 நாட்கள் வேலை செய்கிறாய், 7வது நாள் என்ன நாள் அப்படின்னா அது ஓய்வு நாள், அது பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய நாள் என்று சொல்லி வேதத்தினுடைய முதல் பக்கங்களையே தேவன் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அந்த ஓய்வு நாள் என்பதை நாம் அவ்வளவு கவனத்தோடு, அவ்வளவு பயபக்தியோடு, அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ அதனால் முதல் பக்கத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், 6 நாள் வேலை செய்கிறோம், 7வது நாளை நமக்கு ஆண்டவர் ஓய்வு நாளாக வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த மாதத்தில் தேவன் தருகிற ஓய்வை, தேவன் தருகிற இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க அவர் நமக்கு கிருபை தருவாராக. எப்பொழுது இந்த ஓய்வை தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார்? 29ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னை கவனியுங்கள், ஆண்டவர் எப்பொழுது இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் என்று சொல்லியிருக்கிறது.
அப்போ அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன, அதை மாத்திரம் சற்று 2-3 நிமிடங்களில் உங்களுக்கு விளக்கி காட்டி இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு நேராக செல்ல விரும்புகிறேன். நுகம் என்றால் ஒன்றுமல்ல, ஆங்கிலத்தில் யோக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். நுகம் என்பது விவசாயம் செய்யும் பொழுது 2 மாட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மரப்பலகை போல இருக்கும் அந்த நுகம். அதை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாட்டையும் ஒன்றாக இணைத்து கெட்டி வைத்திருப்பாங்க. இணைத்து இத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து போட சொல்லணும்னு நினச்சேன், கேப்பில் மறந்துட்டேன். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, தெரியும் நினைக்கிறேன். அந்த நுகம் எப்படி இருக்கும், நீளமாக பலகையை போல இருக்கும். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆல்ரெடி வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறாய், வருத்தத்தோடும் பாரத்தோடு இருக்கிற உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாரு. எப்போ இளைப்பாறுதல் தரங்கிறாரு, நீ இன்னும் அதோடு என்ன பண்ணு, என் நுகத்தை என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். உன்னுடைய தோளில் 2 மாடு இருக்கும் பொழுது தோளில் எப்படி நுகத்தை வைக்கிறோமோ அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள். இளைப்பாறுதல் இருக்கிற சுமையெல்லாம் ஆண்டவர் வாங்கி கொண்டால் இளைப்பாறுதல் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது இளைப்பாறுதல் என்கிறார். இது எப்படி இருக்குது, கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. நுகத்தை இறக்கி வைப்பது தானே இளைப்பாறுதல், நுகத்தை ஏற்றிக்கொள்வது எப்படி இளைப்பாறுதல் என்று சொன்னால், ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நுகத்தை நம்ம மாற்றோம் அப்படின்னா அதுக்காக தான் ஹைட்டாக ஒருத்தரையும் ஷார்ட்டாக ஒருத்தரையும் கூப்பிட்டுருக்குறேன். இப்போ நம்ம இவங்க மேலே நுகத்தை மாட்டினோன்னா நுகத்தினுடைய வெயிட்லாம் யார் மேலே இருக்கும், வளர்ந்தவர் மேலே, பலன் அதிகமாக இருக்கிறவர் மேலே. இவர் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் இவரோடு பிணைக்கப்பட்டிருந்தால் போதும், இவர் வண்டியை இழுத்துட்டு போக போக இவர் என்ன பண்ணுவார், கூடவே போயிடலாம். இவர் கஷ்டம் இருக்குமா? ஆனால் இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நுகத்தோடு இணைந்திருந்தால் போதும், இவர் போக போக இவரும் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், கூடவே போயிடலாம். நுகத்தை எல்லாம் அந்த மொத்த வெயிட்டையும் பாரத்தையும் வருத்தத்தையும் யார் சுமந்து கொள்ளுகிறார் என்றால், பலமுள்ளவர் சுமந்து கொள்ளுகிறார். பலவீனமாக இருக்கிறவர் நுகத்தால் இணைக்கப்பட்டு இருந்தால் போதும், அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கலாம். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரோடு நுகத்தில் நாம் பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவனோடு நுகத்தில் அவரோடு பிணைக்கப்பட்டிருந்தோம்னா எல்லா வீட்டையும் யார் வாங்கிப்பா, அவர் பிடித்து கொள்வார். நம்முடைய நுகத்தை எல்லாம், நம்முடைய பாரத்தை எல்லாம் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் போதும், அவர் இழுத்து கொண்டு போவார். நாம் அவரோடு நுகத்தில் இணைக்கப்பட்டு அவரோடு சேர்ந்து பயணம் செய்தால் போதும், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவரிடத்தில் வைத்துவிட்டு இளைப்பாறுதலோடு இந்த மாதத்தை கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? இந்த எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு புரிந்துச்சு? சரி, போங்க, தேங்க்யூ. ஸோ அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் நான் தனியாக எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓட போறதில்ல, உம்மோடு பிணைக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய நுகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களோடு சேர்ந்து நடக்கிறேன். நடக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தோடு இணைந்துக்கொள், என்னோடு இணைந்துக்கொள், என் கரத்தை பிடித்துக்கொள். நீ எடுக்கிற ஒவ்வொரு அடிகளும், நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னோடு கூட சேர்ந்து இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ பாரத்தை சுமக்க தேவையில்லை. உன்னுடைய பாரங்கள் எல்லாம் என் நுகத்தில் இணைந்திருப்பதினால் நான் எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறேன். நீ என்னோடு இருந்தால் போதும், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் வைக்கிறேன். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். ஆண்டவரத்தில் ஜெபமாக அறிக்கையா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நடக்கிற ஒவ்வொரு பாதையும், இந்த நாள் முழுவதும் நான் செல்லுகிற எல்லா காரியங்களிலும் நான் தனியாக செல்லவில்லை, உம்மோடு இணைந்து செல்கிறேன். உங்க கரமே என்னை நடத்தட்டும். உம்மோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறேன். உமது கரமே ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு பாதையிலும், ஒவ்வொரு குழப்பங்களிலும், ஒவ்வொரு கண்ணீரிலும், எல்லாவற்றிலும் உங்க கரமே இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தட்டும் என்பது தினந்தோறும் இந்த மாதம் முழுவதும் அதிகாலையில் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? காலையில் எழுந்த உடனே முதல் ஜெபம் இந்த மாதத்தில், ஆண்டவரே, நீ தந்த வார்த்தை, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த அதிகாலையிலே சொல்லுகிறேன், இந்த நாள் முழுவதும் நான் தனியாக ஓட போறதில்லை. இந்த நாள் முழுவதும் நான் செய்கிற காரியத்தில் நான் தனியாக போக போறதில்லை. உம்மோடு கூட இருக்கிறேன், உங்க கூடவே நடக்கிறேன், உங்க சமூகத்திலே இருக்கிறேன். நான் போகிற எல்லாவற்றிலும்
என் தேவனோடு கூட இருக்கிறீர். உம்முடைய இளைப்பாறுதலை என் இருதயம் முழுவதும் நிரப்புங்க. இது நம்முடைய ஜெபமாக விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். ஒரு பாடல் நமக்கு தெரிந்த பாடல் 1ஆம் தேதி காலையில் நான் பாடினேன். அந்த 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு பழைய பாடல். இந்த 2 வரிகள் தினந்தோறும் அதிகாலையில் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இது பாடலாக அல்ல, ஜெபமாக. முழு பாடல் நம்ம யூடியூப்ல இருக்குது, தேவைப்படுறவர்கள் கேளுங்க. சர்ச்லேயும் பாடியிருக்கோம் அந்த பாடல். அந்த 2 வரிகள் சொல்றது தான், நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். ஒவ்வொரு நாள் அதிகாலையில், ஆண்டவரே இந்த நாள் நான் உங்கள் கூட தான் நடக்க போகிறேன், நான் நடக்கிற இந்த மாதம் முழுவதும் உங்கள் கூட தான் நடக்க போகிறேன். குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னுடைய குடும்பம் உம்மோடு பிணைக்கப்பட்டு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் எதெல்லாம் உங்களுக்கு கவலை தருகிறதோ, ஒருவேளை ஃபினான்ஸ் உங்களுக்கு கவலை தருது, ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னுடைய பொருளாதாரம் உம்மோடு பிணைக்கப்பட்டிருக்கும். நான் தனியாக இதையும் செய்யலை, உம்மோடு பிணைக்கப்பட்டிருக்கும். பலவீனம் நம்ம கவலைப்பட வைக்கிறதா, கஷ்டப்பட வைக்கிறதா? ஆண்டவரே என்னுடைய சரீர பலவீனங்கள் உம்மோடு பிணைக்கப்பட்டிருக்கு. நான் தனியாக போராடல, நடப்பேன் இயேசுவுடன், அவரோடு கூட நான் நடக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அவரே என்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வரியை மட்டும் எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே 2 வார்த்தைகள் தான் ஈஸியா என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? நடப்பேன் இயேசுவுடன். இது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய பாதத்துல நடப்பேன் காலமெல்லாம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். ஹல்லேலூயா. 2 வரிகள் உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். தினந்தோறும் காலையில் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உங்கள் கூடவே நடக்கிறேன், நான் தனியாக போகிறதில்லை, உம்மோடு நுகத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறேன், உங்கள் கூடவே நடக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னீர், உங்களோடு பிணைக்கப்பட்டு உங்கள் கூடவே நடக்கிறேன். என்னுடைய இருதயம் முழுவதையும் உங்களுடைய தெய்வீக இளைப்பாறுதலால், தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 25 நிமிடம் நமக்கு இருக்கிறது, அரை மணி நேரம் இருக்கிறது. ஏன் இந்த இளைப்பாறுதலை நம்மால் பெற முடியவில்லை? பல நேரங்களில் தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தந்தாலும் கூட ஏன் இந்த இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியாமல் போகிறது? இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் என்ன என்பதைத்தான் 5 காரியங்கள் இருக்கிறது. நேரம் அனுமதிக்கும் வரை முதல் இந்த ஆராதனைகளை தியானிப்போம். மீதி உள்ள காரியங்களை மாலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் இந்த இளைப்பாறுதலை பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் உணர முடியவில்லை? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான், சென்னையில் வாழக்கூடிய நமக்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர், நாய்க்கு வேலையும் இல்லை, நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை. எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், அதுக்கு அர்த்தமும் உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நாய்க்கு எந்த வேலையும் இருக்காது, ஆனால் ஒரு இடத்துல எங்கேயாவது நின்று பார்த்துருக்கிறீங்களா? நிற்கவே நிற்காது, அங்கே எங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் எதுக்கு ஓடுகிறோம், எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த ரொட்டீன் லைஃப்பில் நாம் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இடத்தில் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் முடியவே முடியாது. எதனாலும் செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் எதுவும் பண்ணாமல் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க, நம்மளால் முடியவே முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். பல பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும், என்னன்னாலும் செஞ்சிருவாங்க, ஒரு இடத்துல இருந்தால் இருக்க முடியாது. சில சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு இடத்துல இருந்தால் என்ன பண்ண முடியாது அவங்களால. பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே பல நேரங்கள் அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிடம் எதையும் யோசிக்காமல், எந்த வேலையும் செய்யாமல் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக இருக்க முடியுமான்னு அப்போவும் நமக்கு மனசு ஃபுல்லாக என்னென்ன ஜெப குறிப்புகள், என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எந்த ஜெப குறிப்பு இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக ஒரு 20 நிமிடம். நான் முதல் ஆளுநர் சொன்ன இப்போவும் சொல்ல விரும்புகிறேன், ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜூலை மாதத்தில் தினந்தோறும் ஒரு 20 நிமிடம் தேவ சமூகத்தில் எந்த ஜெபமும் எந்த ஜெப குறிப்புகள் இல்லாமல் அமைதியாக தேவ சமூகத்தில் இருங்க.
எதுக்காகவும் இல்லை, ஆண்டவரை பற்றி அவரை தியானிக்க அவர் சமூகத்தில் ஒரு 20 நிமிடம். தயவா 20 நிமிடம் கூட எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்க முடியலன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனமற்றது, வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றது சற்று கடினமாக இருந்தாலும் நிதர்சனமான உண்மை அதுதான். ஒரு நாளிற்கு 20 நிமிடம் கூட தேவ சமூகத்தில் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எதை குறித்தும் மற்ற காரியங்கள்லாம் வச்சுட்டு ஒரு 20 நிமிடம் என்னால் உட்கார முடியவில்லை, உட்கார முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னா நான் வாழுகிற வாழ்க்கையே கேள்விக்குறியான வாழ்க்கை. எதற்காக வாழுகிறோம் என்றே நாம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் வாழ்வதே தேவ நாமத்தின் மகிமைக்காக தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா சொன்ன எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, நீங்க வாழ்றது தேவ நாம மகிமைக்காக தான். ஒரு நாளில் 20 நிமிடம் தேவ சமூகத்தில் நம்மால் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் நாம் எந்த விதத்தில் தேவ நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்தி விட முடியும்? ஆண்டவரே, யோசித்து பாருங்க. நமக்கு காலப்போக்கில் இவைகள் பழகி இருக்கலாம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை, தேவ சமூகத்தில் இருக்காத வாழ்க்கை பழகி இருக்கலாம். பழகிவிட்டது என்பதற்காக தவறு ஒரு நாள் என்ன ஆயிராது, சரி ஆயிராது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நமக்கு காலையில் சாப்பிடாமலே இருந்து பழகிட்டோம், அதுக்காக காலையில் சாப்பிடலங்க சரின்னு ஆயிருமா? நம்ம தப்பு செய்கிறோமே ஒழிய அது சரி கிடையாது. சில நேரங்களில் சில காரியங்கள் நாம் செய்து பழகியதினால் அது தவறு இல்லை என்று நம்முடைய இருதயம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடும். அப்படி ஒன்று தான் என்னது அப்படின்னா, தேவ சமூகத்தில் இருக்காமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை உன்னுடைய இருதயத்தில் தருவதற்கு ஒவ்வொரு நாள் இருக்கிறேன். ஆனால் நீ வந்து இருந்தால்தான், என்னுடைய சமூகத்தில் காத்திருந்தால்தான் இந்த இளைப்பாறுதலை நீ உன்னுடைய இருதயத்தில் அனுபவிக்க முடியும். அதனால தான் சங்கீதம் 46:10 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்க அமர்ந்து இருக்காமல் தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தேவன் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கொடுக்கிறாரு, வாங்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்தால் தானே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜூலை மாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க எல்லாருடைய சூழ்நிலைகள் எனக்கு புரிகிறது. யாருமே சும்மா இல்லை, எல்லா வீடுகளிலும் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு செல்றவங்க தான். இப்போ நான் ஒரு சைட் பார்க்குறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஸோ எல்லாருமே we are living in a very busy world. அதற்காக நம்ம பிஸியாக இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்ப காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாம் ஒரு நாளும் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு சாக்கு போக்காக, காம்ப்ரமைஸாக இருக்கவே முடியாது. ஒரு நாள் இருக்கவே முடியாது. நாம் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திராமல் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது, தேவனோடு உறவு கொள்ளவும் முடியாது, தேவனிடத்தில் போகவும் முடியாது. அன்னைக்கு ஆண்டவர் கேட்பாரு, நான் உங்களை அறியேன் என்று சொல்வார். நீங்க சொல்லுவீங்க, நம்ம சொல்லலாம், பாஸ்டர் நான் ஆண்டவரே நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், நான் சர்ச்சில் வாரம் பிரசங்கம் கேட்டேன், வாரம் சபையில் காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். ஆண்டவர் சொல்வாரு, அதெல்லாம் நீ கொடுத்த, யாருக்கு கொடுத்த? எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. ஏன்னா அவரோடு பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவமே இல்லாத ஒருவர் அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உங்க எல்லாருடைய இருதயத்துக்கு புரியும் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை செய்தாலும் சரி, நம்ம மூலமா ஆண்டவர் அபரிவிதமாக செயல்படலாம். நம்ம போய் ஒருத்தர் மேல கை வச்ச உடனே பிசாசு பறந்து போகலாம், நம்ம ஒருத்தர் ஜெபிச்ச உடனே வியாதி சுகமாகலாம். இதெல்லாம் பண்ணிட்டோங்கிறதுக்காக நம்ம ஆண்டவரோடு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மற்ற 7 இருக்குது, நான் சொல்லலை கதை. ஆண்டவரே உங்க நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோம், உங்க 40 நாள்ல பிசாசுகளை துரத்தணும், எல்லாம் சரி, நான் ஒன்னு அறியேன்கிறார் ஆண்டவர். எல்லாம் சரி, நீங்க ஊழியமே செய்தாலும், ஆண்டவருக்காகவே எல்லாத்தையும் செய்தாலும், ஆண்டவரோடு இருக்கவில்லை என்றால், தேவனோடு இருக்கவில்லை என்றால், அவர் வாயிலிருந்து வருவது ஒன்னே ஒண்ணுதான், ஐ டோன்ட் நோ யூ. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துக்கு வரும் பொழுது, பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து எனக்கு உன்னை யாருன்னே தெரியாதுன்னா, அந்த பிள்ளையினுடைய இருதயம் எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். அம்மா கிட்ட வருது, அம்மா சொல்றாங்க எனக்கு உன்னை தெரியாதுங்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஆண்டவரை போய் பார்க்கும் பொழுது அவரும் சொல்வார், எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவார். காரணம்,
அவரோடு இருக்கக்கூடிய தருணங்களே வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. இந்த மாதத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையாகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய தினந்தோறும் எனக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு நாளிற்கு ஒரு 20 நிமிடம் எந்த காரியம் இல்லாமல் தேவ சமூகத்தில் அவரோடு அமர்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உதவி செய்வார். நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிருபைகளை தருவார். அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க, அவரோடு அமர்ந்திருக்க, அவரோடு அவர் சமூகத்தில் எந்தவித இதுவும் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க இந்த ஜூலை மாதத்தில் முயற்சி எடுங்கள். முயற்சி அல்ல, கண்டிப்பாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை நீங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் 20 நிமிடம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவர் தருகிற இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வாங்க, நான் பொறுப்பு உங்களுக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற எல்லா வாக்கு தத்தங்களுமே அவர் செய்கிறது ஒரு சைடுனா, நாம் செய்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறது. இரண்டும் சேரும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். முதல் ஆடல் இதெல்லாம் சொல்லலை, இந்த ஆடல்கள் தான் வருது என் வாயிலிருந்து இதெல்லாம். அதனால ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவன் சொல்லுகிறதை, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தயவு செய்து இந்த மாதத்தில் தினந்தோறும் 20 நிமிடம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முயற்சி எடுங்கள், செய்யுங்கள். அவருடைய இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும். அவருடைய இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம் என்ன? வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற இளைப்பாறுதலை ஏன் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அல்லது உணர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரிமெம்பர் ஹூ யூ ஆர். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், ரிமெம்பர் ஹூ யூ ஆர். நீங்கள் யார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர், நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதையே நீங்கள் சொல்றீங்கன்னா, நீங்கள் யார் என்பது எதிலிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். பல பேருக்கு அவர்களுடைய அடையாளம் எங்கிருந்து வருகிறது? அவர்கள் செய்கிற வேலையிலிருந்து அவருடைய அடையாளத்தை பார்க்கிறார்கள். பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? நீ பெரிய வேலைக்கு போனாதான் எல்லா இடத்துல உனக்கு என்ன உண்டு? மரியாதை உண்டு. நீ பெரிய இடத்துல இருந்தாதான், பணம் நிறைய இருந்தாதான். அப்போ நம்முடைய அடையாளத்தை பல நேரங்களில் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகம் தருகிற அடையாளத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் தருகிற பெயரிலும், இந்த உலகம் தருகிற மரியாதையிலும், இந்த உலகம் நமக்கு தருவதில் நம்முடைய அடையாளத்தை நம்மை அறியாமலேயே தேடி 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 தேவன் தருகிற இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தேறுதலையும் இழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று சொல்லுங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் தருகிற அடையாளத்தால் ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்களும் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என்னுடைய அடையாளம் என்று நினைத்தால் அது ஒரு நாள் நம்முடைய அடையாளமாக இருக்கவே முடியாது. இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்க, இந்த உலகம் தருகிற மரியாதையோ, இந்த உலகம் தருகிற பார்வையோ, இந்த உலகத்தின்படி எனக்கு ஒரு வீடு இருந்தால் நான் ஒரு நல்ல நபர், நான் ஒரு செட்டிலான ஆள், இது எல்லாமே நம்முடைய அடையாளம் அல்ல. இதெல்லாம் நான் செய்கிற காரியங்கள். ஆனால் பல நேரங்களில் இதை நம்முடைய அடையாளமாக நினைத்து கொண்டு அதன் பின்பதாக ஓடி 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 தேவன் தருகிற இளைப்பாறுதலை, தேவன் தருகிற சமாதானத்தை தொலைத்து விடுகிறோம். அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? வேதம் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய அடையாளம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்களும் நானும் யார் என்பது எல்லாருக்கும் பதில் ஒன்றே ஒன்றுதான். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. I am a child of God, I am a son of God, I am a daughter of God. அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்த ஒரே நிரந்தரமான அடையாளம். அது ஒரு நாளும் மாறாது. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கவில்லை என்பதற்காக உங்களுடைய பிள்ளைகள் இல்லை என்று ஆகிவிடுமா? நீங்க சொல்லலாம், நீ என்னுடைய பிள்ளையே கிடையாதுன்னு திட்டலாம், என்னதான் சொன்னாலும் அவங்க நம்முடைய பிள்ளை என்பதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படிதானே? அதேதான், அவருடைய பிள்ளை என்பதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய நிரந்தரமான அடையாளம். ஆனால் இந்த உலகம் நமக்கு தருகிற பலவிதமான அடையாளத்துக்காக நாம் ஓடி 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 வாழ்க்கை முழுவதும் இந்த உலகம் தருகிற அடையாளத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது என்னுடைய அடையாளம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அப்போதான் தெரியும், இந்த உலகம் என்னை பார்ப்பது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்னை பார்க்கறது போதுன்னு இடத்துக்கு வரும் பொழுது
நான் ஓட வேண்டிய வாழ்க்கையெல்லாம் ஓடி முடித்து விடுவோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்க கூடும், ஒரு மனிதன் ஓடுவது போல அவருடைய உடம்புல இருந்து ஒரு ஸ்டிக் இருக்கும், முன்னாடி பணம் இருக்கும். இவர் பணத்தை பிடிக்கக்காக ஓடிட்டே இருப்பார். இவர் ஓட ஓட பணமும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மேலே தான் டையாக இருக்கும், அதனால் போயிட்டே இருக்கும். ஓடிட்டே இருப்பார், எண்டு வரைக்கும் ஓடிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணவே முடியாது, கையில் பிடிக்கவே முடியாது. இப்படித்தான் இந்த உலகம் தருகிற அடையாளத்துக்காக நாம் வாழ்க்கை முழுவதும் எதற்கு ஓடுகிறோம் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில், இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தினால் முடிவு செய்ய முயற்சிக்காதீர்கள். உலகம் தருகிற அழுத்தங்களினால் அடையாளத்தை கண்டுபிடிக்க, அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள். நீங்களும் நான் அவருடைய பிள்ளை. எப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை படைத்திருக்கிறார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருந்தால் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் தேவனுடைய பார்வை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்ப யோசித்து பாருங்க, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், எப்படி நமக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதை விட்டு நாம் எப்பொழுதுமே இந்த உலகம் தருகிற அடையாளத்திற்காக ஓடி ஓடி தேவன் தந்த அடையாளத்தை மறந்து விடுகிறோம். ஒன்று நல்லா கவனிங்க, இந்த 500 ரூபாய் தாள் புதுசாக இருக்குது, அப்படி தானே? இப்போ யாருக்கு வேணும்னா வேணும் கேட்டால் டக்குன்னு பரவாயில்ல, 1-2 பேர் கை தூக்குறீங்க. மற்ற எல்லாருடைய இருதையும் வேணும் தான் சொல்லும். சரி, சர்ச்சில் இருக்கிறோம், பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாருன்னு கை தூக்க மாட்டோம். யாருக்கு வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், யாருமே வேணான்னு சொல்ல மாட்டோம், அப்படி தானே? இதனுடைய மதிப்பு எவ்வளோ? 500. புதுசாக இருக்குது. இதை நான் நல்லா கசக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கசக்கிட்டேன். இப்போ யாருக்கு வேணும்? இப்போவும் யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்? தாள் புதுசாக இல்லை, எவ்வளோ கசங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப கசங்கி ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. வேண்டாம்னு சொல்லுவோமா? இல்லை. ஏன்? இப்போவும் இதோட மதிப்பு என்னது தான்? 500 தான். எப்படி இந்த பணத்தினுடைய மதிப்பை சரியாக புரிந்து வச்சுக்கிறோமோ அதே போல் உங்களுடைய மதிப்பையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்வையில் நம்முடைய மதிப்பு ஒரு நாள் என்ன பண்ணாது அப்படின்னா, 500 ரூபாய் எனக்குள்ளது இல்லை, அவர்கிட்ட கொடுக்கணும், நான் திருப்பி அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அதனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய மதிப்பு ஒரு நாள் மாறவே மாறாது. ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய மதிப்பு எப்பொழுதும் ஒன்று தான், அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றி இருந்தாலும், எப்படியெல்லாம் கெடுத்து போட்டு இருந்தாலும், தவறாய் போயிருந்தாலும், ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவர் உங்களை அவருடைய பிள்ளையாக மட்டும்தான் பார்ப்பார். இந்த உலகம் வேணால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கலாம், நல்லா இல்லாட்டி ஒரு மாதிரி பார்க்கலாம். பணம் இருந்தால் ஒரு அடையாளத்தை தரலாம், பணம் இல்லைன்னா ஒரு அடையாளத்தை தரலாம். நல்லா பாருங்கள், உறவுகளில் மத்தியில் உங்களுடைய அடையாளம் எதை பொறுத்து இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் அதே போல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய அடையாளம் ஒரு நாளும் நம்முடைய கையில் இருக்கிற பணத்தை பொறுத்தோ, நம்முடைய படிப்பை பொறுத்தோ, நம்முடைய அழகை பொறுத்தோ, நம்முடைய ஸ்டேட்டஸை பொறுத்தோ, டிகிரியை பொறுத்தோ, நம்ம அழகை பொறுத்தோ கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய அடையாளம், நம்முடைய மதிப்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஆம் அ சைல்ட் ஆஃப் காட். அது ஒரு நாளும் மாறாது. அதுதான் நம்முடைய நிரந்தரமான அடையாளம். அதை பிடித்து கொண்டால் இந்த உலகம் தருகிற அடையாளத்துக்காக ஓடி ஓடி நம்முடைய இளைப்பாறுதலை தொலைக்க மாட்டோம். பல நேரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக தெரியவில்லை. இந்த உலகம் தருகிற அடையாளத்துக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் வேண்டாம். அதற்காக நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ரிமெம்பர் ஹூ யூ ஆர். வசனம் சொல்லுகிறது ஏசாயா 49, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 49:16. அவருடைய உள்ளங்கைகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? வரைந்து வைத்திருக்க. அந்த வசனத்தை வாசிங்க. 49:16 போதும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்க. யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய கையில உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறார்.
உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்பொழுதுமே நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. ஆனால் அதை பார்ப்பதற்குத்தான் அந்த 20 நிமிடம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார், ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, அதற்குத்தான் அந்த நேரம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அடையாளத்தை, ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு பதிலாக உலகத்துக்காக ஓடி 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 நம்முடைய வாழ்க்கையே சீரழித்து விடுகிறோம். தேவன் தருகிற இளைப்பாறுதலையும் இழந்து விடுகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு தருகிற அடையாளத்துக்காக நான் ஓடப்போவதில்லை. எனக்கு நீர் நிரந்தர அடையாளத்தை தந்திருக்கிறீர். யார் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, யார் என்னை எப்படி குறையாக பார்த்தாலும், குறையாக பேசினாலும், அங்கீகாரம் தந்தாலும் தராவிட்டாலும், எனக்கு தெரியும் நான் உம்முடைய பிள்ளை. நீர் என்னை பார்க்கிற பார்வை ஒரு நாளும் மாறவே மாறாது, மாறவும் போவதில்லை. அதனால் அதில் உறுதியாக, நங்கூரமாக, ஆணித்தரமாக நிலைத்திருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ரிமெம்பர் who you are. I am a child of God. நீங்கள் யார் என்பதை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உலகம் தருகிற அடையாளம் அல்ல, தேவன் தருகிற அடையாளம். அதுவே நிரந்தரமானது. அதன் பின்பதாகத்தான் நாம் ஓட வேண்டும். வேகமாக செல்கிற நேரம் இல்லை. இரண்டாவதாக, rejoice in what you have. தமிழில் சொல்லணும்னா, உங்களிடத்தில் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது சொன்ன, நான் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிமெம்பர் who you are. இரண்டாவது, rejoice in what you have. உங்களிடத்தில் இருப்பதில் சந்தோஷமாக இருங்கள். இதுதான் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒன்று. எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் எதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் எது இல்லையோ அதைத்தான் நம்முடைய கண்கள் பார்க்கும். ஒரு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்களை வச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டில் உங்க கண்கள் எதின் மீது இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எது மீது இருக்கும்? உங்ககிட்ட எது இல்லையோ அங்கே எது இருக்குதோ அதில் தான் நம்முடைய கவனம் முழுவதும் இருக்கும். நான் போய் சொல்லல, உண்மை அதுதான். நான் இப்போ ரீசெண்டாக எங்கே போனாலும் என்னுடைய கண்கள் எல்லாரும் வீட்டில் இருக்க டிவி மேலே தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி ஒரு டிவி ஒன்று சின்னதாக வீட்டில் போடலான்னு. போகும்பொழுது தான் நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் நம்முடைய கண் எங்கே தான் இருக்குது. சரி, அங்கே அவங்க என்ன டிவி வச்சுருக்காங்க, என்ன வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது நம்முடைய மனித இயல்பு, நம்முடைய மனித இயல்பு. நம்ம கண்கள் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய என்ன இல்லையோ அதன் மீது தான் நம்முடைய கண்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வராங்க, நம்ம கண்கள் எல்லாம் அங்கே இருக்கும். முக்கியமாக பெண்களுடைய கண்கள் எல்லாம், சரி இந்த சாரீ நமக்கு என்ன பண்ணல இல்லை. அந்த வாரம் தான் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பார், பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பார், நல்ல சாரீ கொடுத்துருப்பார். அது நமக்கு சந்தோஷத்தை தராது. இது இல்லைங்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கவலையாக இருக்கும். பிள்ளைகள் வீட்டில் 100 டாய்ஸ் இருக்கும், பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக ஒரு டாய்ஸ் வச்சுருந்தா பிள்ளைங்களுடைய கண்கள் இந்த 100 டாய்ஸில் இருக்காது, அவங்கள்ட்ட இல்லாத ஒரு டாயில் தான் என்ன இருக்கும். இது சிறு வயதிலிருந்தே நம்மை அறியாமலேயே நம்முடைய இருதயத்திலிருந்து வளருகிற ஒரு தவறான ஒரு குணாதிசயம். இருப்பதை பார்ப்பதை விட்டு விட்டு இல்லாததை பார்க்கக்கூடிய கண்கள் சமாதானத்தை ஒரு நாள் நமக்கு தரவே தராது. ஆண்டோட சொல்லுங்க, நான் முதலாளர் சொன்னேன், இப்பவும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறார், என்னெல்லாம் தந்திருக்கிறார் எழுதுங்களேன். பாஸ்டர் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு ஜீவன் இருக்குதா? 3 நேரம் சாப்பிட்றீங்களா? டெய்லி காலையில், மதியம், நைட்டு தூங்குறீங்களா? நைட் நல்லா தூங்க முடியுதா? காலையில் எழும்புறீங்களா? பிள்ளைங்களை தந்திருக்கிறாரா? குடும்பத்தை தந்திருக்கிறாரா? கணவனை தந்திருக்கிறாரா? மனைவி? இப்படி என்னெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரோ எல்லாத்தையும் எழுதுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக எல்லோரும் எழுத முடியும். ஏன்னா அப்படி யாருமே நம்ம சர்ச்சில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்கு தந்திருக்கிறார். அது தந்ததற்காக சந்தோஷம் இருக்குதா நம்மகிட்ட? முதல்ல அதுதான் என்னுடைய கேள்வி. அது தந்ததற்காக, தேவன் தந்ததில் சந்தோஷமாக இருந்தாலே மனதில் இல்லைன்னு சொல்லிட்டு பல கவலைகள் நமக்கு இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, உள்ளவனுக்கு என்ன பண்ணும்னா இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், உள்ளவனுக்கு கொடுக்கணுமா? நம்ம பார்க்க, அவன் தான் எல்லாருக்கும், இன்னும் அவன் தான் என்ன ஆகிட்டு இருக்கான், அந்த உள்ளவன் கிடையாது. இது ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததில் யார் சந்தோஷமாக இருக்கிறாரோ, நன்றியோடு இருக்கிறாரோ, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, இன்னும் கொடுக்குறாரு. ஆல்ரெடி கொடுத்ததுட்டே நமக்கு என்ன இல்லை,
சந்தோஷம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறீங்க, ஒரு ஆசீர்வாதம் கேட்குறீங்க. எது கேட்குறோம்? நம்ம எது கேட்குறோம்? அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தானே கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் தந்துட்டாரு. தந்ததுக்கப்புறம் அதில் சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக ஆண்டவர் இது இல்லைன்னு கவலைப்பட்டீங்கன்னா, கொடுத்த ஆண்டவர் என்ன நினைப்பாரு? இவனுக்கு கொடுத்ததே என்னது? வேஸ்ட். கொடுத்ததுனால அவனுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, அதுக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டுன்னு என்ன பண்ணுவார்னா உள்ளதையும் எடுத்துக்கொள்வார். நம்முடைய கண்கள் எப்போதும் நம்மிடத்தில் இல்லாததின் மீதே வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டோட சொல்லுங்க, எஸ் நம்ம எல்லார்ட்டையும் இல்லாதது நிறைய இருக்குது, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை நான். எல்லாரிடத்திலும் எல்லாமும் இருப்பதில்லை. ஆனால் எல்லாரிடத்திலும் எல்லாமும் இல்லை என்பது உண்மை. எல்லாரிடத்திலும் ஏதோ ஒன்றை தேவன் தந்திருக்கிறார் என்பதும் உண்மை. உங்கள் கண்கள் அதன் மீது இருக்கட்டும். இந்த ஜூலை மாதத்தில் இல்லாதவர்களின் மீதும் கண்கள் போக வேண்டாம், இருக்கிறவர்கள் மீதும் கண்கள் இருக்கட்டும். ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. பல நேரங்களில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க வீட்டில் சொல்கிறது, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிள்ளைங்களை பிறந்ததுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? நான் வேற எங்கேயாவது பிறந்த எப்படி இருந்திருப்பேன்? சந்தோஷம். ஆண்டவர் தந்து இந்த பெற்றோர்கிட்டையும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா வேற எந்த பெற்றோர்கிட்டையும் பண்ணியிருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்டவரோட உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியுமா? இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். நீ பண்ணுற சேட்டைக்கு, நீ பண்ணுற பிரச்சனைக்கு எந்த பெற்றோர்கிட்ட இருந்தால் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியும். அந்த பெற்றோர்கிட்ட தான் நம்மளை வச்சுருப்பார். அதே தான் பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை. ஒன்று பெற்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம்? டேஷ் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது ஆண்டவர் தமக்கு தந்த பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா பிள்ளைகளும் ஒரே போல் இருக்க முடியாது, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே போல் எல்லாமே கிடைக்காது, எல்லா தாளந்துகளும் இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார், அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்க, நீ என்ன செய்கிறன்னா அவங்க திருப்பி கேட்பாங்க. அவங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, அவங்க அம்மா என்னெல்லாம் சொல்லிடுறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. நம்மகிட்ட கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். உங்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். அவங்களுக்கு தேவன் என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறார்? எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாளந்தை கொடுத்துருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிற தாளந்து வேணால் இல்லாமல் இருக்கலாம். எல்லா பிள்ளைங்களும் வஸ்திரம் எடுக்க முடியுமா? நமக்கு அது ஒன்று தான் டேலண்டாக தெரியும், மற்ற எதுவுமே நம்ம கண்ணுக்கு டேலண்டாக தெரியாது. இல்லை, ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருடைய வருமானம் ஒரே மாதிரி இருக்குதா? 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறீங்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறீங்க, 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறீங்க. அதனால் நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் அதில் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, எனக்கு 1,00,000 ரூபாய் இல்லைன்னா எல்லாமே ஒரே போல் இருக்க முடியாது, இருக்க முடியாது. அவரவர் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் வேறு. அவரவருடைய திறமைக்கு தக்க, அவருடைய சூழ்நிலைகளுக்கு தக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். ஆனால் ஒன்று மட்டும் எல்லாருடைய பாதையில் இருக்குது. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்கள் கூட இருந்து நடத்துகிறவர் அவர் தான். அதில் யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் தான் நம்ம நடத்துகிறார். அப்போ தேவன் நமக்கு தந்தவைகளுக்காக நன்றியோடு சந்தோஷத்தோடு இருக்க தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு தந்ததில் நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு தந்ததை நினைவுக்கு வந்து நன்றி செலுத்த அதில் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். நேரமாயிடுச்சு, வேகமாக சொல்கிறேன், வசனத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம். லூக்கா 12 ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாசிக்க வேண்டாம். லூக்கா 12:15 வாசிக்கும் பொழுது ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு திரளான ஆஸ்தி இருக்குது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என்னுடைய பல தலைமுறைக்கு என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனுடைய கண்கள் முழுவதும் பொருட்கள் மீது மட்டும்தான் இருக்கிறது, பொருளை சேர்ப்பதிலும் பணத்தை சேர்ப்பதிலும். ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, என்ன சொல்கிறாரு? பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, மதிக்கேடனேன்னு சொல்கிறார். ஆங்கிலத்தை இன்னும் நல்லா நமக்கு நம்மளை நேரடியாக அடிக்கிற மாதிரி இருக்கும். யூ ஃபூலிஷ் மேன். மதிக்கேடனே கூட ஏதோ நல்ல வார்த்தை போல தெரியுது நம்ம கண்ணுக்கு. அறிவு கெட்டவனே சொல்றாரு, அறிவு இல்லாதவனே, புத்தி இல்லாதவனே சொல்றாரு. எதற்கு, யாருக்கு சொல்றாரு? அவன் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா சமுதாயத்தில் சம்பாதிச்சு பெரிய பணக்காரனா செட்டில்டா இருக்கிறான், அவனை பார்த்து அவன் சொல்றாரு அறிவு இல்லாதவனேங்கிறாரு. ஏன்னா அவன் சொல்றாரு, இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால உங்க கண்கள் பொருட்களின் மீது இருந்து கொஞ்சம் எடுத்து ஆண்டவர் பக்கம் கொஞ்சம் திருப்புங்க. நான் முதல்ல கொஞ்சம் காமெடியாக வேடிக்கையாக சொன்னேன். யாராவது
மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த ஏசி என் பக்கத்தில் வைங்கன்னு சொல்லுவோமா? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கார் என்கிட்ட வைங்கன்னு சொல்ல போகிறீங்களா யாராவது? அப்படி யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த நகையெல்லாம் கெட்டு கொண்டு வாங்க. எல்லாருமே கடைசியில் யாரை தான் தேடுவாங்க? உறவுகளை தான் தேடுவோம். உறவுகளை தான் தேடுவோம். அதனால் உங்கள் கண்கள் கொஞ்சம் உறவுகள் பக்கம், குடும்பத்தின் பக்கம், தேவன் பக்கம் திரும்பட்டும். பொருட்கள் தேவைதான். ஆனால் அதுக்காக ஓடி 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 நம்முடைய இளமை காலம் 20 வருஷத்தை என்ன பண்ணிடுறது? ஃபுல்லாக ஓடிடுறோம். சரீரத்தை எதுவுமே பார்க்கறது இல்லை. அடுத்த 20 வருஷம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபஸ்ட் 20 வருஷத்தில் இழந்த சரீரத்தினுடைய பலனுக்காக சம்பாதிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? திருப்பி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து சரீர பலனுக்காக ஓடிட்டு இருப்போம். அது எதுக்கு? நீ ஒழுங்காக சரீரத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் 20 வருஷம் சம்பாதிக்கிறோம், சரீரத்தை பார்க்கல. அடுத்த 20 வருஷம் சரீரத்தை பார்த்துட்டு சம்பாதிச்செல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குறோம். அதுக்கு அமைதியாக இருந்திருந்தோம்னா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஸோ அப்போ நம்முடைய கண்கள் பொருட்களின் மீது இருந்து கொஞ்சம் மாற்றி, பொருட்கள் மீது இது வேணும் அது வேணும் இதுலேயே ஓடிட்டு இருந்தோம்னா நிம்மதியாக வாழவே முடியாது. எனக்கு இதுலேயே நிறைய காரியம் வருது, நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நமக்கு எப்படி தான் காட்டுறாங்கன்னா இது இருந்தால்தான் உங்களுக்கு சந்தோஷம். அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏசி ஆடு காட்டுறாங்கன்னா ஏசியில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் இருக்கிற போல் காட்டுவாங்க. நமக்கு ஒன்று ஒரு கார் ஆட் காட்டுறாங்கன்னா அந்த காரில் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம உடனே கையில் காசு இருக்காது, உடனே என்ன பண்ணிடுறது? காசு இல்லாமலே எல்லாத்தையும் கொடுத்துட்றான். இஎம்ஐயில் என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் வாங்கிடுறோம். வாங்கிட்டு அதை கெட்டுவதற்கு நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அந்த ஏசி இருந்தால் சந்தோஷங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஏசி வந்ததுக்கப்புறம் அடுத்து வேறு என்ன செய்யலாம்? அதனால் நம்முடைய மனதிற்கு, நம்முடைய மாம்சத்திற்கு இந்த பொருட்கள் மீது உள்ள ஆசை ஒரு நாள் என்ன பண்ணாதுன்னா திருப்தி அடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. உங்கள் கண்கள் ஆண்டவர் தந்ததில் சந்தோஷமாக இருக்க பழகட்டும். பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:13 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 4:11 பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காரா? மனரம்மியமா இருக்குல்ல, அதுக்கு அடுத்து உள்ளதான் கேட்கிறேன். கற்றுக்கொண்டேன். அது நமக்கு நார்மலா வராது. we need to learn. I learned to be content. நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷங்களுக்கு அது நார்மலா வராது. நம்ம மாம்சத்துல நம்ம இருக்கிறதுல மனரம்யமாய் கண்டென்ட்டா திருப்தியாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே காரியம், நம்ம ஃபேமிலியில் இருப்பதில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லை இல்லைன்னா ஆண்களுடைய வாழ்க்கை திண்டாட்டம் தான். குடும்பத்தில் தேவன் தருகிற தெய்வீக இளைப்பாறுதலை கண்டிப்பாக ஒரு நாளும் பார்க்க முடியாது. அவர் மனசில் என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம அம்மா போதும், அன்னைக்கு தான் இளைப்பாறுதல் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஸோ தேவன் தந்ததில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா தெய்வீக இளைப்பாறுதலை உங்கள் இருக்கிறதுலே நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் தந்ததிலே அனுபவிக்க முடியும். குடும்பத்தில் தெய்வீக இளைப்பாறுதல். பவுல் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலை, எனக்கு திருப்தியாக இருக்கவும் தெரியும், எனக்கு பட்டினியாக இருக்கவும் தெரியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிறாரு. நானும் கற்றுக்கொண்டேன், எனக்கு சொல்லியும் கொடுத்துரு. அதனால நம்ம எல்லாரும் இதை கற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்ததில் சந்தோஷமாக கற்றுக்கொள்ளும். அதற்காக நான் வளரவே கூடாதா? வளரலாம், தப்பு இல்லை. அதன் மீது உங்களுடைய கண்களை வைத்து ஓடி ஓடி தேவன் தந்த இளைப்பாறுதலை தொலைத்து விடாதீர்கள். இன்னொரு காரியம் சொல்லணும், நேரம் ஆகிவிட்டது. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். 3வது, ரீசெட் யுவர் பேஸ்.
ரீசெட் யுவர் பேஸ். உங்கள் வேகத்தை மறுசீரமைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய வேகத்தை மறுசீரமைத்துக் கொள்ளுங்கள். போன வாரத்தில் ஒருத்தவன்ட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, வாரத்திற்கு 7 நாளும் வேலை, ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. அப்படி யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? 7 நாளும் வேலை, லீவே இல்லாமல். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க கூட இல்லை, ஸ்கூல் மூடிடுச்சு, கடை மூடிட்டாங்கன்னா வீட்டில் இருந்துடலாம், கம்பெனி மூடிட்டாங்கன்னு. ஆனால் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறோம் பாருங்கள், நமக்கு நம்ம நினச்சா தான் கடையை மூட முடியும். அதனால 7 நாள் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா ஓடிட்டே இருப்போம். எனக்கு போன வாரம் அவங்க இடத்துல பேசும் பொழுது 7 நாள் ஓடிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டுங்கிறது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் படைத்ததனுடைய திட்டம், டிசைனே எப்படிதான்னா ஒர்க் ரெஸ்ட். இதுதான் ஆண்டவருடைய டிசைன். நம்ம மனுஷங்களை படைக்கும் பொழுது நம்ம ஒர்க் கடைசியாக மொத்தமாக ரெஸ்ட் எடுத்துக்கலான்னா, ஆண்டவர் நீ கீழே இருந்தால் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன், என்கிட்டவா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்ன பண்ணிடுவார்? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வாப்பான்னு கூட்டிகிட்டு போயிடுவார். அது காட்ஸ் பிளான் கிடையாது, காட்ஸ் டிசைன் கிடையாது. ஒர்க் ரெஸ்ட். ஆண்கள் எல்லாம் நல்லா கேளுங்க, ஆண்கள் எல்லாம் எனக்கும் சேர்த்து தான். வீட்டில் மனைவிக்கு என்ன கொடுக்கணும்? ஒர்க்குக்கு அப்புறம் சொல்லுங்க, எல்லா ஆண்களும் ரெஸ்ட் கொடுங்க. 7 நாள் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. எங்கள் பசங்க நாங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லா நாளும் அவங்க தான் பார்க்குறாங்கன்னா ஒரு நேரமாவது ஒரு வேலையாவது அவங்களுக்கு என்ன கொடுங்கன்னா ரெஸ்ட்டு கொடுங்க. எப்படி ரெஸ்ட்டு கொடுக்கலாம்? சமைக்கிறது ரெஸ்ட்டு கொடுங்க, வீட்டு வேலைகள் ரெஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா இந்த ரொட்டீனில் ஓடிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு விரக்தியின் வாழ்க்கைக்குள்ளே போயிடும், ஒரு இளைப்பாறுதலே இல்லாமல் இருக்கும். தயவு செய்து ஆண்கள் இதை செய்யுங்க. ஆண்களுக்கும் தேவை, வேலையிலிருந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவை. 7 நாள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா வண்டி ரொம்ப நாள் ஓடாது, கொஞ்ச நாளில் வண்டி நின்று. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நேரம் ஆனாலும் இது ரொம்ப தேவையான நிபுணனால சொல்கிறேன், பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் 5 நிமிஷம் லேட்டாகவும் பரவாயில்ல. இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. யாத்திராகமும் 23:12 வாசிங்க. யாத்திராகமும் 23:12. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும். பாருங்க, ஆண்டவர் வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்கு மாட்டுக்கு கூட என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியம். நீ வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்கு மாட்டுக்கு கூட ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. அடிமைனா 24 மணி நேரம் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யணும், அவனுக்கு கூட நீ ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறாரு. ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு கூட ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. நீ 6 வருஷம் எல்லாம் சரியா, 1 வருஷம் நிலத்தை என்ன பண்ணணும்? ஃப்ரீயாக விட்டுரு. அதில் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்காத, 1 வருஷம் ஃப்ரீயாக விடு. அப்போ தான் அடுத்த 6 வருஷம் ஓடுறதுக்கு அதுக்கான எனர்ஜி என்ன பண்ண முடியும் அப்படின்னா கெயின் பண்ண முடியும். நீங்கள் 6 நாள் ஓடுறீங்க அப்படின்னா 7ஆவது நாள் யூ நீட் ரெஸ்ட். ஃபிசிக்கலாக மட்டும் சொல்லலை, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக 3 விதத்திலும் நமக்கு ஓய்வு தேவை. நம்ம ஃபிசிக்கலான ரெஸ்ட்டு தூங்கினா போதும். ஒரு நாள் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கிறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஃபிசிக்கலாக ரீகெயின் பண்ணிடுறீங்க. எமோஷ்னலாக 6 நாள் ட்ரெயின் ஆகிட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடு, குடும்பத்தோடு, ஒரு சில நிமிடங்கள் நண்பர்களோடு, உறவுகளோடு, உங்களுக்கு பிடித்தவர்களோடு சில நிமிடங்களாவது செலவிடணும். ஆண்களுக்கு இதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கன்னு. நம்ம இப்போ குடும்பத்தோடு நேரமே செலவிடாமல் நம்ம செலவிட நினைக்கும் போது பிள்ளைங்க நம்ம கூட செலவிட மாட்டாங்க, அவங்க நம்மளை போலவே ஓடிட்டு இருப்பாங்க. அவர்களோடு எமோஷ்னலாக நமக்கு தேவை. எமோஷ்னல் டேங்க் எல்லாருக்கும் இருக்குது, நம்ம மனசில் எல்லா எமோஷ்னல் டேங்க் இருக்குது. எல்லாருடைய எமோஷ்னல் டேங்க் 6 நாளில் ட்ரெயின் ஆகும். ட்ரெயின் ஆகிறதே தெரியாமல் ஓடிட்டு இருக்கனால தான் நிறைய பேர் கோமா ஸ்டேஜில் இருக்கும். எமோஷ்னலாக, ஃபிசிக்கலாக இல்லை, எமோஷ்னலாக. கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் தெரியும் நம்ம எமோஷ்னலாக லோவாக இருக்கங்கிறது. அப்போ தான் தெரியும் நமக்கு. நம்ம தான் இருக்கவே மாட்டேங்கிறோமே, அப்புறம் எப்படி தெரியும்? ஓடிட்டே இருக்கிறோம் பரபரன்னு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. எமோஷ்னலாக உங்களுடைய குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்க, அதை ரீகெயின் பண்ணுங்க. 3வது ஸ்பிரிச்சுவலாக, ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகெயின் பண்ணணும்.
6 நாள் ஓடி இருக்கிறோம். 6 நாள் நாம் சந்தித்த காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஏசாயா 43 சொல்லப்படுறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க தான். கொஞ்ச நேரமாக அங்கே போய் காத்திருந்தாதான் ஆவியில பலனை புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கேயே போகலன்னா புது பலனே இருக்காது. அப்படி ட்ரெயின் ஆகி ஓடிட்டே இருப்போம், ஓடிட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் சில நேரங்களில் நான் எனக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் யோசிப்பேன், நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே ஒழுங்காக பார்க்காதனால தான் ஆண்டவர் கொஞ்ச நாள் படுக்க வச்சு மேலே பார்க்க வச்சுருக்கிறாருன்னு கொஞ்ச நேரம் என்ன பண்ணோன்னா ஆண்டவரை பார்த்து அவரோடு இருங்க, 2 நாளில் சரியாயிடும். சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி தான் நம்மளை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். சில நேரங்களில் பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னா வீட்டிலே இருக்க மாட்டோம், அப்படி தானே? உடம்பு சரியில்லாமல் ஆனால் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர் அதையும் செய்கிறார் நமக்கு. we need rest, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக ரீகெயின் பண்ணுங்க. அதில் ஒரு பாட்டு தான் சர்ச்சுக்கு வர்றது. நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு வர்றது மட்டுமே ஓய்வு நாளை முடிச்சிட்டேன், 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன், அடுத்து மற்ற காரியங்கள் இல்லை. இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவலில் ஒரு பார்ட். நீங்கள் தனியாகவும் சில மணி நேரங்கள் ஆண்டவர் கூட இருங்க. ஒரு நாள் லீவ் கிடைக்குதா, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்துடுங்க. வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் ஃபிசிக்கலாக ரெஸ்ட்டு கொடுங்க. இதுக்கு தான் அந்த ஓய்வு நாள். அது கண்டிப்பாக டசன்ட் ஹவ் டு பி சண்டே, எந்த நாள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவை. லீவே இல்லாமல் போணுச்சுன்னா கதை முடிஞ்சது. சில நேரங்களில் நானும் சில நேரங்கள் லீவ் எடுக்கிறது இல்லை. பட் நாங்கள் எப்போதுமே வச்சுருக்கோம், புதன்கிழமை எங்களுக்கு என்னது, நாங்கள் ரெஸ்ட் லீவ். உங்களுக்கு மாதிரி சண்டேயோ சாட்டர்டேயோ நான் லீவ் எடுக்க முடியாது. அதனால் புதன்கிழமை நமக்கு ரெஸ்ட்டு, புதன்கிழமை லீவ். ஒரு முறை ஒருத்தருங்க சொன்னாங்க, பிசாஸ் என்னைக்காவது லீவ் எடுக்கிறானா? 7 நாள் என்ன பண்ணுறான், வேலை பார்த்துட்டே இருக்கிறான். நமக்கு எதுக்கு ரெஸ்ட்டு, நமக்கு எதுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்? நான் சொன்னேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலைன்னா நம்மளும் யார் மாதிரி தான் இருப்போம், பிசாஸ் மாதிரி தான் இருப்போம். அதனால் ரெஸ்ட் எடுத்தால் தான். பைபிளில் ஃபஸ்ட்டு பேஜில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் 7 நாள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்குவோம், மனசில் வச்சுக்குவோம். ஸோ ரீசெட் யுவர் ஃபேஸ். கொஞ்சம் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை கொஞ்சம் சீரமைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் மெதுவாக ஓடுங்க. மெதுவாக ஓடுறதுன்னு பிரச்சனை இல்லை, எல்லாரோடு சேர்ந்து ஓடுறதான் முக்கியம். நீங்கள் மட்டும் ஓடிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவர் தந்த இளைப்பாறுதலினால், அவர் தந்த சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர், வெற்றியை தருகி எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே. எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சிலுவையின் முன்னா உலகமின் பின். இந்த ஜூலை மாதத்தில் அறிக்கையிட்டு சொல்லுவோமா, இந்த உலகம் எல்லாம் எனக்கு பின்னாடி ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு முன்பதாக இருக்கிறீங்க. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு முன்பதாக எங்களோடு கூட நடந்து சென்று ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்தி செல்லுகிற நல்ல தெய்வமாக எங்களோடு கூட இருங்க. உம்மோடு கூட பிணைக்கப்பட்டு இருக்க ஆண்டவரே, நடக்கிற ஒவ்வொரு நாளும் என் இயேசுவோடு நடக்க
ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத் தருவீராக. உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள உம்முடைய இளைப்பாறுதலை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அனுபவிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. இந்த ஜூலை மாதம் முழுவதும் குறைவில்லாமல் நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. உமது இரத்தத்தினாலே சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். நீர் இந்த மாதம் முழுவதும் உடனிருந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாற்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.